அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி அன்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க போகிறது, அவங்க என்ன விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 7 நாட்களில் அவங்களுடைய ராசியில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயணம் செய்யுது, அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட மாற்றங்களோ பலன்களோ இவங்க பெற போகிறாங்க என்பதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்கள் மனதில் என்ன விஷயங்கள்லாம் நினைக்கிறீங்களோ அதை கூடிய விரைவில் அவர் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே 24 மணி நேரத்தில் ஒரே ஒரு கால் மூலியமாக இவர்களிடம் தீர்வு சொல்லப்படுது. கணவன் மனைவி பிரச்சனை, வியாபார பிரச்சனை, மாய மந்திர பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பிரிந்த காதலர்கள் பிரச்சனை, ஜனவசியம், பணவரவு, வியாபாரம், காதல் பிரச்சனை, மன அழுத்தம், உறவில் சிக்கல் அப்படின்னு எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் இவர்களிடம் உடனடியாக தீர்வு சொல்லப்படுது. ஸோ நீங்களும் உங்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வேணும் அப்படின்னு நினச்சா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க நம்பருக்கு மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் ரிஷப ராசியில் இருக்கார், செவ்வாய் மீன ராசியில் இருக்கார், புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து மேச ராசியில் அமர்ந்திருக்கிறாரு. மேலும் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு, சுக்கிரன் மேச ராசியில் இருக்கார். 19ஆம் தேதி அன்று சுக்கிரன் ரிஷபத்திற்கு, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. சந்திரன் இந்த வாரம் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம் ஆகிய 4 ராசிகளில் பயணம் செய்கிறாரு. தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் ரொம்ப எச்சரிக்கையோடு கவனத்தை செலுத்தி செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரமற்ற கூட்டணி பார்வையால் மகர ராசி அன்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க போகிறது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். வியூகங்கள் மூலம் வெற்றிகளை காணும் மந்தனின் ஆதிக்கம் பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் மகர ராசி. மேலும் சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் 5வது இடத்துல இந்த 7 நாட்கள் அமர போகிறாரு. இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் நல்லா கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக உங்களுடைய தொழிலை விரிவாக்க பற்றிய பல நினைவுகள் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த விஷயத்தை நீங்கள் இந்த 7 நாட்களை முயற்சி செய்து பார்ப்பீங்க. ஆனால் அரசாங்கத்தின் மூலமாக அதற்கு முட்டுக்கட்டை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்கள் நட்பால் அதை விலக்கி வியாபாரத்திற்கு தேவையான வசதிகளை நீங்கள் பெருக்கிக் கொள்வீங்க. மேலும் சந்திரனின் இடப்பயிற்சி கூட இந்த 7 நாட்களில் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக துணை நிற்கும். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 3வது இடத்துல அமர போகிறாரு. இதனால் கட்டுமான தொழிலில் இருக்கக்கூடியவங்க கை நிறைய பணத்தை கொண்டு வருவாங்க. நிலம் வாங்கி விற்பதில் சாதனையும் படைப்பீர்கள். மேலும் நண்பர்கள் தேடி உங்களுக்கு இந்த 7 நாட்களில் தக்க சமயத்தில் உதவி செய்வாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களை நிறைய விஷயத்திற்கு நம்பியிருப்பீங்க. அவங்க உங்களுக்கு அந்த மாதிரி விஷயம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயத்துக்கு உதவி செய்யாமல் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த 7 நாட்களில் உங்களுக்கு செவ்வாய் 3வது இடத்தில் அமர்வதால் உங்கள் நண்பர்கள் தானாகவே உங்களுக்கு என்ன உனக்கு உதவி வேணும்னு சொல்ல நான் செய்கிறேன் அப்படின்ற அளவுக்கு அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. மேலும் புதன் பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 4வது இடத்தில் அமர்வதால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த 7 நாள் நல்ல அம்சமான நாளாக அமைஞ்சிருக்கு. காதல் விவகாரங்கள் சாதகமான நிலையை எட்டி கைகூடி வரும். தொழிலில் மன நிம்மதி கிடைக்கும். குரு பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசியில் 5ஆம் இடத்தில் அமர போகிறாரு. இதனால் குறித்த நேரத்தில் வாடிக்கையாளர்களுக்கு பொருளை நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். தாமதமானால் கெட்ட பெயர் உண்டாக வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. தொழிலுக்கு இடையூறுகள் ஏற்பட்டாலும் அதை நீங்கள் ஈஸியாக தாண்டி வருமானத்திற்கு வழிவகுத்துருவீங்க. அந்த அளவுக்கு தான் குரு உங்கள் ராசியில் 5ஆம் இடத்துல அமரனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடும்.
மேலும் சனி பகவான் இந்த 7 நாட்களில் வந்து உங்கள் ராசியில் 2ஆம் இடத்துல அமர போகிறாரு. இதனால் எப்படிப்பட்ட விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவர் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. தலையிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை உங்கள் பிரச்சனையாக மாறக்கூட வாய்ப்பு இருக்குது. இது எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வந்து உங்கள் ராசியில் 2வது இடத்துல அமர்வதால் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். அதனால் பார்த்து கவனமாக சூதானமாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவதை விலக்கி விடுங்க. மேலும் ராகு பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் வந்து 3வது இடத்துல அமர்வதால் உங்களுடைய சகோதரர் மற்றும் சகோதரிகளுக்கு மனம் சலிக்காமல் நீங்கள் உதவி செய்வீங்க. மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் 9ஆம் இடத்தில் அமர்வதால் பணவரவு எதிர்பார்த்த இடத்திலிருந்து தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறும். இருப்பினும் கூட உங்களுக்கு செலவுகள் கைமீறி போக வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக பண விஷயத்தில் நீங்கள் ரொம்ப அதிக கவனம் செலுத்துவது நல்லது. அதே போல் 18, 19, 20ஆம் தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் எந்த ஒரு செயலை செய்தாலுமே அதில் முழு கவனத்தோடு எச்சரிக்கையோடு நீங்கள் செய்வது நல்லது அப்படின்னு சிறப்படுது. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது என்பதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்துட்ருக்கோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்ற மந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மனதில் என்ன விஷயங்கள்லாம் நினைத்தீங்களோ அதை நிச்சயமாக நடத்தி வைப்பார் அந்த முருகப்பெருமானை. ஸோ மறக்காமல் செஞ்சு பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மகர ராசியில் வந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள்னு சொல்லிட்டு நட்சத்திரங்கள் இருக்குது. கிரக நிலையை பொறுத்த வரையில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் வந்து சனி இருக்கார். தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு செவ்வாய், சுகஸ்தானத்தில் சுக்கிரன் புதன், பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் குரு, பாக்கியஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அமையப்பெற்றிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது 20/5/2024 அன்று சுக்கிர பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. அதே போல் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 7 நாட்களில் வேற்றுமொழி பேசும் நண்பர்கள் மற்றும் நபர்களால் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் பல உண்டாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளித்து விடுவீங்க. வீண் அலைச்சல் ஏற்படும். நீங்கள் நினைப்பது போலவே மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் உங்களுக்கு கோபங்கள் வர வாய்ப்பு இருக்குது. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க நிறுவன மாற்றமோ அல்லது ஊர் மாற்றமோ ஏற்படக்கூடும். அதை மறுக்காமல் நீங்கள் ஏற்றுக்கொள்வது நல்லது. அதே போல் நன்கு அறிமுகமான நண்பர்கள் சிலர் தங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. தொழிலில் புதிய அபிவிருத்தி திட்டங்களை நீங்கள் மேற்கொள்வதில் கவனம் தேவை. அவசர முடிவுகள் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடும். அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே ஆழ்ந்து யோசித்து முடிவெடுங்க. சக நண்பர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். அதே போல் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வதற்காக அதிக செலவு செய்து மாற்றங்களை பெறுவீர்கள். மேலும் குடும்பத்தில் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலைகள் நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக வருமானம் கிடைக்கும். சொன்ன சொல்லை எப்படியாவது நீங்கள் காப்பாற்றி விடுவீங்க. அதே போல் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி மகிழ்ச்சி நிலவும். வெளிநாடு சென்று கல்வி பயில விண்ணப்பித்து காத்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நற்செய்திகள். அதே போல பெண்களுக்கு செலவுகள் அதிகரிப்பதால் குடும்ப நிர்வாகம் செய்வதில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவகிரகத்திற்கு தீபம் ஏற்றி வணங்கி வர சொத்து பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் குழப்பங்கள் குறையும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் வெள்ளி, சனி அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம மகர ராசி நண்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் எப்படிப்பட்ட விஷயங்கள் என்ன மாதிரி மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது என்பதை பற்றியும் முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்ற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள்.
நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மனதில் என்ன விஷயங்கள்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயத்தை அந்த முருகப்பெருமான் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். நன்றி.